ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தேன். நேற்றுக்கு ரஜினி சார் ஒரு சூப்பரான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. தான் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட போறது இல்லை, அதே போல எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு தரப்போறது இல்லை அப்படின்றத அவரோட நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கு பல கட்சி தலைவர்கிட்ட இருந்து நிறைய ஆதரவு எதிர்ப்பு அவர் திடீர்னு ஆரம்பிக்க மாட்டாரு, திடீர்னு பண்ண மாட்டாரு, அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. ஆனால் ரஜினி சார் என்னைக்கு அரசியலுக்கு வருவேன்றது சொன்னாரோ அன்னைக்கே தெளிவாக சொல்லியிருந்தாரு. பாராளுமன்ற தேர்தலை பற்றி நான் பிறகு அறிவிக்கிறேன், ஆனால் எங்களோட நோக்கம் சட்டமன்ற தேர்தலான்றது அப்பவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு சும்மா தங்களோட ஆதாயத்துக்காக இப்ப ரஜினி சார் பழி சுமத்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் இது வரவேற்றிருக்காங்க. என்னன்னா ரஜினி சார் கரெக்டா அவரோட நிலைப்பாட்டு சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கன்றது நிறைய அரசியல் கட்சி தலைவரும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, ரஜினி சார் நேற்று விட்ட அறிக்கையில ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. யாருக்கு நீங்க ஓட்டு போடணும், தன்னோட ரசிகருக்கு அவர் விட்ட அறிக்கை மாதிரி இருந்தாலுமே கூட பொதுவா அவர் ஜென்ரலா சொல்லிருக்காரு, மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காரு. யார் தண்ணீர் பச்சை தீப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுனதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல அவர் ஒரு மிகப்பெரிய தீப்பொறியை உருவாக்கி இருக்காரு. என்னன்னா இப்ப எல்லாரோட அரசியல் கட்சிகளோட மைண்ட் செட்டும் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்குன்னா, ரஜினி சார் மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டாரு. இப்ப நம்ம ஓட்டு கேட்க போகும்போது சம்மர் டைம்ல கண்டிப்பா எல்லாரும் அது யோசிப்பாங்க. பஞ்சம் தலைவிரித்து ஆடும் அந்த நேரத்தில், சம்மர் டைம்ல தண்ணீர் பஞ்சம். இந்த நேரத்தில் நம்ம ஓட்டு கேட்க போகும்போது கண்டிப்பா ரஜினி சார் சொன்னது அவங்க மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ அப்போ அவங்க நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இப்போ ரஜினி சார் அரசியல் போட்டி இல்லைன்னா கூட இப்போ கண்டிப்பா நம்ம அவர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்காங்க தான் சொல்லணும் அரசியல் கட்சி எல்லாருமே. இப்ப ரஜினி சார் இப்ப இன்டைரக்டா என்ன பண்றாருனாக்கா, அரசியல்ல போட்டு இல்லைன்னா கூட வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டு இல்லைன்னா கூடமே கூட அவர் இப்ப ஒரு கிங் மேக்கரா மாறுறாருன்றதான் இப்ப நிதர்சனமான ஒரு உண்மை. இது என்னன்னா ஒரு சைலண்ட் கிங் மேக்கர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் போட்டியிடல, அவரு ஜெயிக்கல, ஆனா மக்களுக்கு அவர் என்ன நல்ல செய்யணும்னு நினைச்சாரோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு அறிக்கை மூலியமாவே இப்ப அவர் நிறைவேற்ற போறாரு. எப்படி இருந்தாலும் எல்லா கட்சியும் அவங்க ஒரு ரஜினி சார் சொன்ன இந்த விஷயத்தை அவங்க எப்படியோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். அதை மக்கள் கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தே ஆகணும். சரி, இப்படி கூட வச்சுப்போம். இப்போ அதிமுகவோ இல்ல திமுகவோ ரஜினி சார் சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தரும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறாங்கனாக்கா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அவங்க அதை ஏதாவது செஞ்சே ஆகணும், சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துல ரஜினி சார் ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்ற தேர்தல் வரும்போது இது ஒரு பாயிண்டா வச்சே கூட அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அரசியல் தலைவர்லாம், இத்தனை வருஷமா மாத்தி ஆட்சியில இருந்த அதிமுகவோ இல்ல திமுகவோ அவங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்களா, இல்ல ஃபேக்கா ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு ரஜினி சார் சொன்ன மாதிரி இப்ப அடுத்த வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதை நிறைவேற்ற முடியாம ரஜினி சார் தோப்பாங்களா, இல்ல ரஜினி சார் சொன்ன மாதிரி அதை நிறைவேற்றுவாங்களான்றதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ எது எப்படி ரஜினி சார் அவர் நினைச்சதை நிறைவேற்றுறாரு, சைலண்டான ஒரு கிங் மேக்கரா அரசியல் வட்டாரத்துல அவர் உருமாறின்னு வர்றாரு. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அதுக்குள்ள இன்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறாரு, அவரு சொல்லி செய்ய போறாங்க. எல்லாருமே அவங்கள யோசிக்க விடாம அவங்களோட தூக்கத்துக்கு எடுத்து மக்களுக்காகவே அவங்க யோசிக்கணும் அப்படின்றத ஒரு அறிக்கையில அப்படியே டோட்டலா மாத்திருக்காரு தான் சொல்லணும் ரஜினி சார். ஸோ ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ ரஜினி சார் வேற லெவலில் போயின்னு இருக்காரு. டைரக்டா போட்டி இல்லைனா கூட மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு தேவையானது இப்போ அவங்களோட நீட் என்னன்னு பார்த்து அதை கரெக்டா செஞ்சுன்னு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா ரஜினி சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் நதிநீரை இணைக்கிறது. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் அவரோட இருக்கையில அது இருக்கும்ன்ற மாதிரி இப்பவே அரசியல் வட்டாரத்துல அடிச்சு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ரஜினி சார் தொலைநோக்கு பார்வையில எல்லாமே யோசிச்சு வச்சு ஒன்னொன்னா செய்யறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.